விதிப்படி பார்த்தாலும் சரி, சட்டப்படி பார்த்தாலும் சரி, இந்த பெரிய மனுஷங்களை எல்லாம் வெளியில வர முடியாத அளவுக்கு உள்ள தூக்கி போட்டு கரண்டை கட் பண்ணிட்டு கதவை சாத்தி விட்டுறணும். ஆனா இன்னமும் வெளியில சொகுசா சுத்திக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த பெரிய மனுஷங்க தெரியுமா? நாட்டோட நம்பர் 1 ஐயா மோடி, அப்புறம் நம்பர் 2 ஐயா மோடியோட ஜோடி ஐயா அமித்ஷா அவரு, அப்புறம் இந்த சிபிஐ டைரக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல அவரு, அப்புறம் இன்னொருத்தர் இடி டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரு, அதுக்கப்புறம் இந்த இடியை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா நம்ம அம்மையார் ஒருத்தவங்க அவங்க. இவங்க 5 பேரையும் நம்ம ஊர் ஜெயிலெல்லாம் போட்டக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுகளுக்கு தான் அது. இவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆள் இல்லையா? அதனால அந்தமான்ல ஒண்ணு இருக்குன்னாங்கல்ல, அந்த அந்தமான்ல இருக்க ஜெயில தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு பேசாம திரும்பி பார்க்காம வந்துடணும். என்னடா இவ்வளவு பெரிய பேரா சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாச்சும் ஆயிட போகுது உள்ளதுதான். நியாயமா பார்த்தா ஏதாச்சும் ஆகுந்தான். இருந்தாலும் இதை சொல்லாம இருக்க முடியுமா சார்? நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுங்க சட்டத்தை வந்து மீறினா அப்படின்னா உள்ள தூக்கி கொண்டு போய் நதக்கு வெளியில வர முடியாத அளவுக்கு செய்யறாங்க இல்ல. இவங்களை என்ன பண்றது? என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்தமான்ல தூக்கி கொண்டு போய் போடுறதா, இல்ல ஈரான்ல கொண்டு போய் கண்ணை கட்டி இறக்கி விட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறதான்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. பாப்போமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. ஐயா மோடி இந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எல்லா இடத்துக்கும் அப்படியே தாவி போவாப்புல இல்ல, தாவி போய் என்ன சொல்லுவாப்புல, ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஸ்டேட்ல பாஜக ஆளாத மாநிலமா இருந்துச்சுன்னு வைங்கள, அவர் சொல்ற முதல் வார்த்தை உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சார், உங்களை சுரண்டி திங்கிறாங்க சார், இந்த கவர்மெண்ட் ஒரு கரப்டட் கவர்மெண்ட் சார், எல்லா இடத்துலயும் போயிட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக வந்து தேவ தூதன் நான் தான், நல்லா பாத்துங்க, என்னைய விட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலட்டி மாட்டிடுவோம், ஊழலை நாங்க எப்படி பிரிச்சு மேயிறோம்னு மட்டும் பாருங்க அப்படின்றதுதான் பேசுவார். அவர் சொல்ற முதல் வார்த்தை அதுதான். எந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏத்தாப்புல மாத்துவாப்புல. இப்ப ஒடிசாவுக்கு போனப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க திருட்டு பயலுங்க, பீகாருக்கு போனப்ப அங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் பூரா அடிச்சு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மாத்திக்குவாப்புல. அதாவது ஒடிசால கூட நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஏன்னா இங்க ஒடிசால அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஆப்போசிட்டா இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தாரு. பீகார்ல எதுக்கு இந்த பொய்ய சொன்னாங்கன்றது தெரியல. நம்மளாம் அடிச்சு இங்க இருக்கிறவங்க கேட்டா இவர் பேச்சை கேட்டுதான் எங்களை இனிமே அடிச்சு நொறுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குதான் இவர் வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பயப்படுறாங்க. இவர் ஏன் தேவையில்லாம இந்த வேலையை, அவர் எப்ப நாங்க இங்க வந்து எங்களை வந்து பார்த்தாரு, எங்க அக்கறை எங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்தார்ல 1ஆம் தேதி இங்க மதுரைக்கு வந்தப்ப ஒரு பெரிய பட்டியலை வாட்சாப்புல, அதாவது இவ்வளவு ஊழல்களை திமுக பண்ணிருக்கு, இவ்வளவு சம்பாரிச்சிருக்கு, இவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்தி இருக்கு, ஒரு திட்டத்தை கூட உங்களுக்கு ஒழுங்கா அது வந்து பண்ணல, மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறதுலயே ரொம்ப குறியா இருந்துச்சு, என்னென்னமோ பேசினார். நான் தெரியாம இருக்கிறேன், நீங்க என்ன இங்க பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க பிரதமர்ன்றதை மறந்துட்டீங்களா, இல்ல ஒரு பிரதமருக்கு முதல்வர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு பயமா இருக்கா, இல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சங்கதிகள் உங்கள்ட்ட எப்ஸ்டீன் ஃபைல் மாதிரி ஏதாச்சும் ஐயா ஸ்டாலின் உங்க ஃபைல்ஸ் மாட்டியிருக்கா, எதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றிய, போய் எடுக்க வேண்டியதானே. ஐயா இவ்வளவு லிஸ்ட் போட்டியில இத்தனை லட்சம் கோடி அதை வந்து ஊழல் பண்ணிட்டாங்க திமுக, பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்க சென்ட்ரல்ல உட்காந்துருக்கிய, இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது பங்கு இருக்கா, பங்கு இருந்தா பேசாம இருக்கலாம், பங்கு இல்லைன்னா கொண்டாந்து நொங்க எடுக்க வேண்டியதானே, நியாயமா அதான பண்ணணும். என்ன பண்ணிருக்கணும், எவ்வளவு ரைடு, நீங்க ரைடே விட்டது இல்லையா, தலைமைச் செயலகத்துக்கு உள்ள போயிட்டு தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்தது இல்லையா, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்டேட்டோட முதல்வரை தான் கைது பண்ணது இல்லையா, இல்ல ஸ்டேட்டோட துணை முதல்வரை கைது பண்ணது இல்லையா, இல்ல அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணல, ஏன் பண்ணல, வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிய, நாங்க போயிட்டு ஏதாச்சும் அரெஸ்ட் பண்ணி உங்க கையில கொண்டாந்து கொடுக்கணுமா, நீங்க கும்பல் சார், நீங்க என்ன மீடியாக்காரர் என்ன இவ்வளவு நடந்திருக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும், யார் ஆக்ஷன் எடுக்கணுமோ அவங்க தானே எடுக்கணும், ஏன் அனுப்ப வேண்டியதானே, கோர்ட்டு சொல்லிச்சுல்ல. இவங்க அத்தனை பேரும் ஒரு இளவும் இல்லாம உள்ள தூக்கி போட்டு சும்மாவே வச்சுக்கிட்டு உட்கார்ந்து வந்திருக்காங்க. வருஷ கணக்கை நம்ம உள்ள தூக்கி வச்சது இல்ல, நினைச்சு பாருங்க, ஒரு முதல்வரையும் ஒரு துணை முதல்வரையும் எதுக்கு தூக்கி கொண்டு நம்ம உள்ள வச்சோம், கோர்ட்டு காரி துப்பி அனுப்பிச்சிச்சு. இப்ப அதுக்கு தான் பேசுவோம், அதுதான் இப்ப அந்த பிரச்சனை தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்ப பெரிய இதுவா இருக்கு.
அதை இவங்க உள்ள போட்டு அனுப்புறாங்கல்ல எல்லாரையும், என்னன்ட்டு இந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருக்கு, வெளியில வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஏத்தாப்புல அந்த சட்டத்தை மாத்திக்கிறாங்கல்ல, இந்த வழக்குக்கு கீழே கைதானே இவங்க வெளியில வரக்கூடாது. டெல்லியில போனாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இவருக்கு அந்த எக்ஸைஸ் அந்த இதுல வந்து அந்த மதுபான கொள்கையில வந்து இவர் வந்து வாங்கிட்டாப்புல, முழுசா வந்து இவர் வந்து லவட்டிட்டாப்புல, முழுக்க ஊழல் இவரோட தலைமையில தான், இவர் தான் மாஸ்டர் மைண்டு. கெஜ்ரிவாலை சொன்னாங்க இல்ல, மணிஷ் சிசோடியாவை அதுக்கு முன்னாடியே தூக்கி உள்ள வச்சாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 500 நாள், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல உள்ள கடந்திருக்காப்புல. துணை முதல்வர் சார், ஆக்ட் அதாவது இருந்த துணை முதல்வர் இல்ல, இருக்கிற துணை முதல்வர். அப்ப அவர் அரெஸ்ட் பண்றப்ப அவரு டெல்லியோட துணை முதல்வர். தூக்கி கொண்டே உள்ள வச்சு இல்ல, ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சிங்கல்ல. அதுக்கப்புறம் 10வது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில இருந்தா நம்மளை இந்த ஆள் இருக்க விட மாட்டா, அடிச்சு வெளியில டெல்லியை விட்டு அடிச்சு துரத்தி வாப்புல தூக்கி கொண்டு போய் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கிட்டத்தட்ட 150 நாள் உள்ள வச்சாங்க. இடையில அவர் பிரச்சாரத்துக்கு கூட வெளியில வர முடியாதபடி எவ்வளவோ பிரச்சனை பண்ணாங்க, வரக்கூடாது. கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு சொல்லிருச்சு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஆட முடியாது. அவர் என்ன ஊரை விட்டு ஓடாவ போறாரு, இல்ல வேற எங்கேயும் வெளிநாடு தப்பிச்சு போயிடுவாரா? அவர் இருப்பாரு, பிரச்சனை பண்ணுவாரு, பிரச்சாரம் பண்ணுவாரு, உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு, மறுபடியும் உள்ள வருவார். அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தூக்கி கொண்டே உள்ள வச்சாங்க சிபிஐ. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கொண்டு போய் உள்ள வச்சதோட சரி, வச்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுல கொண்டு போய் ரொம்ப தீவிரமா இருந்தீங்கல்ல, தீவிரமா இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கணும், அந்த வழக்கை தீவிரப்படுத்தி ஐயா தண்டனையை வாங்கி கொடுங்க. அதைத்தான் எல்லாரும் கேட்கிறோம். எவன் மக்களை ஏமாத்தினாலும் சரி, அது பாஜகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், ஆம் ஆத்மியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த பார்ட்டியா வேணாலும் இருக்கட்டும், எவன் மக்களுக்கு வந்து ஏமாத்தானோ சுரண்டி தின்னானோ அந்த வேலையை எவன் பார்த்தானோ அவனை தூக்கி கொண்டு உள்ள வச்சு மொத்தமா உருவுங்க. வெளியில வரவே முடியாத அளவுக்கு செய்யுங்க. ஏன் நிரூபணமான மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணி அரசாங்கம் எடுத்துக்கிட்டான், தப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் எவனாச்சும் தடை சொல்லுவானா? ஆனா செய்யணும்ல. இவங்க வேலை தூக்கி கொண்டே உள்ள வைக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கிறாங்க. டெல்லி அங்க எலெக்ஷன் அப்ப கொண்டாந்து வச்சாங்க, எலெக்ஷன் அப்ப ஏகப்பட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி தோத்து போச்சு, ஆள் இல்லாம தோத்து போச்சு. கொண்டு போயிட்டு நம்ம ரேகா குப்தா கொண்டு முதல்வரா பாஜக ஜெயிச்சு உள்ளக்குள்ள உட்கார வச்சது. எதுக்காக எல்லாரும் அங்க ஓட்டு போட்டாங்க? இவர் மேல இந்த குற்றம் இருக்கு, இதை தாண்டி இவர் இன்னும் நிறைய செஞ்சிருக்கிறாரு, இவர் மேல எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, காசு பணங்களை மக்களோட பணத்தை பதுக்கி வேற எங்கேயோ கொண்டே வச்சிருக்கிறாரு, தேவையில்லாம தன்னோட சுய லாபத்துக்காக மட்டும் டெல்லியை வித்துட்டாரு. சொன்னாங்களா இல்லையா? அதை நிரூபிக்கணும்ல. கோர்ட் என்ன சொல்லி தெரியுமா விடுவிச்சிருக்கு சார்? யோசிச்சு பாருங்க. இது அங்க நடக்கிறது மட்டும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. அங்க நடக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி எல்லா ஸ்டேட்லயும் இவங்க இந்த வேலையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடியும் இந்த சிபிஐயும் இவங்க கைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு படாத பாடுபடுது. அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், இல்லாட்டி அவங்க மேலேயே கேஸ். மேல தலைவராக இருக்கிற தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவங்களுக்கு? சொல்றத செய்தியா இல்ல இடத்த காலி பண்றியான்றுவா. சிபிஐ காரி துப்பி இருக்கு கோர்ட்டு. இது ஜோடிச்ச வழக்கு. இந்த வழக்குல எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்ல, இதுக்கு மூலதனமே எதுவுமே கிடையாது. இந்த பிரிமா ஃபேஸ் அதுக்கே இங்க வழி கிடையாது. எதுக்கு இதை கொண்டு வந்து நீங்க உள்ளுக்குள்ள இது வந்து அசிங்கமா இருக்கு. இப்படியெல்லாம் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள விடுவிச்சிருச்சு. அவங்களையும் சேர்ந்து கூட ஒரு 20 பேரையும் சேர்த்தாப்புல விடுவிச்சிருச்சு. அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது. ஒரு வேளை மணிஷ் சிசோடியாவுக்கு உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஆயிருந்தா அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? ஆனா நேச்சுரலாவே ஏதாவது நல்லா இருக்கட்டும் மனுஷன், நேச்சுரலாவே ஏதாச்சும் ஆயிருக்கட்டுமே, என்ன சொல்லியிருப்பாங்க மனுஷன்? ஏன் இப்ப யார் மேல அந்த பழி போயிருக்குன்னு நினைக்கிறியா? அந்த உள்ள தூக்கி கொண்டு அவ்வளவு பேர் அவங்க உள்ளுக்குள்ள இந்த அத்தனை நாளுக்கு அவங்க ஃபேமிலிக்கு என்ன பதில்? நீங்க மாட்டுக்கு வெளியில சரி போங்க, அவங்க ஃபேமிலி தலை காட்டி இருக்க முடியுமா? அவங்களுக்கு எவ்வளவு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் தூக்கி கொண்டு போய் வச்சுதானே. அதான் அவர் உள்ள இருந்து கஷ்டப்படுறாரு, இவங்க வெளியில இருந்து கஷ்டப்படுவாங்க, அவ்வளவுதானே. என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு நல்லா தெரியும் இவங்க வெறும் தேர்தலுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஐயா சாதாரண மனுஷன் போய் சொல்லலாம், போய் சாட்சி சொல்லலாம், போய் கேஸ் போடலாம். அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்றவங்க அதான் அவங்கள எதுவும் பண்ணல, இது ஜோடிக்கப்பட்ட கேஸ் வெளியில விட்டீங்களே, இதை ஜோடிச்சது யாரு, ஜோடிக்க சொன்னது யாரு, இந்த வேலையை பார்த்தது யாரு, இதுக்கு தைரியம் கொடுத்தது யாரு, அவங்கள கூப்பிடணும்ல சார். சாதாரண கேஸ் அது. எவ்வளவோ ஒருத்தன் ஊரு பேர் தெரியாதவனா ஒரு மாநிலத்தோட முதல்வர் சார், அவரையே இவங்க இவ்வளவு பாடுபடுத்தியிருக்காங்கன்னா சாதாரணமா இருக்கிற ஒரு பிசினஸ் மேன்ஸை எவ்வளவு படுத்தியிருப்பாங்க. அவங்களால இந்த கேஸ அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு, இன்னும் சொல்ல போனா ஜுடிஷியரி சிஸ்டம் மேல இருக்க அந்த பிரஷரை வச்சு அவங்க வந்து இவரு ஓகே தப்பு பண்ணல வெளியில விட்டான். 150 நாள், இன்னும் சொல்ல போனா 500 நாள்ன்றதே ரொம்ப ஈஸியான டேட்டு.
அது ரொம்ப சீக்கிரமா விரைந்து முடித்த கேஸுகள் இதெல்லாம். அவன் 5 வருஷம் 10 வருஷம் காத்திருக்கணும் இந்த கேஸுக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க எல்லாம் இவங்களுக்கு அடங்கி தானே போகணும். ஒட்டுமொத்தமா இவங்க என்ன மாதிரியான ஒரு ரூலிங் அந்த இதை கொண்டு வராங்க, பேட்டர்னை கொண்டு வராங்கன்னு பாருங்க. அவங்களையே இவ்வளவு பாடுபட வச்சோமே. இப்ப பிரச்சனை அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கண்ணீர் விடுறதோ, என்னை தூக்கி கொண்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, இது வரைக்கும் நான் சம்பாதிச்ச அந்த பேரை வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கெட்டவன் அந்த நினைப்பை வச்சு பாஜகவுக்கு ஓட்டு போட வச்சு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அந்த மனசை மாத்தினாங்க இல்ல, குழப்பி விட்டாங்க இல்ல. இப்ப அவங்க எல்லாம் அந்த ஓட்டை திரும்ப வாங்க முடியுமா? அங்க உள்ள மக்கள் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல மறு எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லி உள்ள இறங்கத்தான் முடியுமா? கேட்பாங்களா? அவங்களுக்கு தேவை அந்த மொமெண்ட் ஆஃப் இதுதான். ஆட்சியில இல்லாத போது, அதாவது மேல இருந்தாலும் ஸ்டேட்ல ஆட்சியில இல்லாத போது அந்த ஸ்டேட்டை தனக்கு ஏத்தாப்புல எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத எவ்வளவு ஈஸியா அவங்க ஃபார்முலேட் பண்ணி அதை கணக்கு பண்ணியிருக்காங்க. நினைச்சு பாருங்க. ஆள்ற மாநிலத்துல மறுபடியும் வேற எதையாச்சும் வர விட்டுருவாங்களா அவங்க? எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணுவாங்க. இப்ப இந்த கேஸை போட்டவங்கள, இந்த கேஸை போட சொல்லி தூண்டியவங்கள, இந்த கேஸை போட சொல்லி மிரட்டினவங்கள, அழுத்தம் கொடுத்தவங்கள, அதை செஞ்சவங்கள என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு என்கொயரி இருக்கா? அதுக்கு வேற ஏதாச்சும் சட்டப்படி நடவடிக்கை இருக்கா? ஐயா இந்த பக்கம் தப்பு இல்லை, ரைட்டு. ஆனா இந்த பக்கம் தப்பு இல்லை இல்லாத ஒருத்தனை இருக்கு, இவன் தான் எல்லாத்தையும் பண்ணா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, வெளியில விடக்கூடாது மறுபடியும் மனு போட்டு உட்கார வச்சாங்கல்ல. எந்த ஆதாரத்துல இதை நீ பண்ண? எதுக்காக நீ பண்ண? யாரோட ஆதாயத்துக்காக இதை நீ பண்ண? கேட்கணுமா? கேட்கக்கூடாது? கேட்கணும் இல்லையா? ஆனா அதுக்கு பண்றதுக்கு சட்டம் இல்லையா? நல்லா கேட்டுங்க. ஒரு ஸ்டேட்டோட முதல்வருக்கு என்னை இப்படி வந்து அதிகபட்சம் போனா டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம். இவன் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு சந்தேகம் இருந்தது, குற்றம் நடந்தது உண்மை இருக்கட்டும், நடந்தது எவன் பண்ணான்றதை கண்டுபிடி. உனக்கு சந்தேகம் போற வரவனை எவனா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒருத்தவனை தொட்டா இவன் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி உள்ளதுக்கு போடுவே என்ன? ஒரு எந்த ஆதாரமும் இல்லாம ஸ்டேட்டோட முதல்வர் தூக்கி கொண்டு உள்ள போட சார், ஜோடிக்கப்பட்ட வழக்குன்றதுக்கு கோர்ட்டு. அதுக்கு மேல என்ன சார் நம்ம பண்ண முடியும்? இவ்வளவுதான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஊருக்குள்ள ஊரா போய் சொல்லிக்கிட்டு இன்னொருத்த மேல பழைய தூக்கி போட்டுக்கிட்டு கிடக்குற அவங்களுக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு சேஃபா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இவங்களெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி எவ்வளவு பேர் இவங்க பின்னாடி செஞ்சு இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பி இவங்களுக்காக பயங்கரமா கீழே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. இப்பயும் சொல்லுவாங்க, ஏன் அங்கே தப்பு பண்ணலையா? மறுபடியும் சொல்ல, தப்பு பண்ற இவன் பின்னாடி நம்ம நிக்கல. ஆனா இவங்க பண்றது சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தி, இவங்க பண்றது தப்பே இல்லைன்றாங்க பத்தியெல்லாம். அங்கேதான் பிரச்சனையாவே இருக்கு. ஒரிஜினலா யாரை ஒண்ணு இல்லை. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷில்பா செட்டியோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு மாட்டிக்கிட்டார். உள்ளதுக்கு போட்டு வச்சுட்டாங்க, பெயில் கிடைக்காம உட்காந்துருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஷில்பா செட்டி போயிட்டு யாரோ ஒரு சாமியார் பேர் தெரியல, ஏற்கனவே அந்த பதஞ்சலி இல்லை, இன்னொரு சாமியார், அவங்க கூட போயிட்டு RSS பத்தி பயங்கரமா பெருமையா பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா? 2 நாள்ல ஜாமீன் கிடைச்சி உள்ள வந்துட்டார். சிம்பிள் டீலிங். எந்த பாஜக ஆப்போசிட்டா இருக்க ஸ்டேட்டு ரொம்ப ஈஸியா அவங்க செஞ்சதுல தப்பிச்சுக்கலாம். பாஜக கூட கூட்டணி வச்சா, இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நாம வைக்காம ஜெயிலுக்கு போலாம்னு சொல்லி உட்கார்ந்து பல இடத்துல போராடிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள்ட்ட இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, எதை வேணாலும் அவங்க மேல சுமத்துவாங்க, என்ன பெயிண்ட் வேணாலும் அடிப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம கண்டிக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம். பாப்போம், என்னைக்கு எது செஞ்சீங்களோ அது திரும்ப ஒரு நாள் உங்களுக்கு அப்படியே ரிட்டனா வரும். அன்னைக்கு பார்ப்போம். சரியா? நன்றி.